கோழி ட்ரிங்கரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை சுத்தம் செய்யணுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, கோழிகளுக்கு தினமும் ஃப்ரெஷ் வாட்டர் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் ட்ரிங்கரை கடைசியாக எப்போது சுத்தம் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பல பேருக்கு ஞாபகம் இருக்காது. தண்ணீர் சுத்தமாக இருந்தால் தான் ட்ரிங்கருக்குள்ளே அழுக்கு படிஞ்சிருந்தாலும் பிரச்சனை வரலாம். இந்த ரெண்டு விஷயமே இருந்தாலும் பிரச்சனை வரலாம். இதை 2 நிமிஷம் வீடியோவில் சரியான முறையில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ட்ரிங்கரை தினமும் செக் பண்ணுங்க. முதல்ல தினமும் ட்ரிங்கரை செக் பண்ணுங்கள். தண்ணீர் ஃபீடு அதில் பார்த்தோன்னா தண்ணியில் தண்ணி வச்சுருப்போம். அதில் கோழிங்க சாப்பிட்டுட்டு அது வாய் வழியாக தான் திருப்பி தண்ணி குடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபீடு வேஸ்ட் எல்லாம் தண்ணியில் பட்டிருக்கும். அது தண்ணியில் ஊறும் போது தண்ணி கெட்டு போகும். ஸோ அந்த ஃபீட் வேஸ்ட் அதில் இருக்கான்றதை பாருங்கள். அல்லது வேறு ஏதாச்சும் அழுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா காலை வச்சும் சீண்டுங்க, மண்ணில் சீண்டுங்க, தரையில் சீண்டுங்க. அதே காலை எட்டுன்னு ஹைட்டு கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் காலை வைக்கிங்க. ஸோ அழுக்காக இருக்கா அப்படின்றத பாருங்கள். அழுக்காக இருந்தால் உடனே அதை மாற்றிடுங்க. 2வது பாயிண்ட், ட்ரிங்கரை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. ட்ரிங்கரை காலி பண்ணிவிட்டு க்ளீன் வாட்டரில் நல்லா கழுவணும். சுத்தமான தண்ணி வச்சு நல்லா கழுவணும். உள்ளே ஏதாச்சும் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா, அழுக்கு இருந்துச்சுன்னா ப்ரெஷ் வச்சோ இல்லை ஸ்ட்ராங்கான ஸ்பாஞ்ச் வச்சோ தேய்ச்சி சுத்தம் பண்ணணும். சுத்தம் செய்த பிறகு நன்றாக ரின்ஸ் பண்ணி நல்லா தண்ணியில் கழுவி ஃப்ரெஷ் ட்ரிங்கர் வாட்டரு ஊற்றி கோழிங்களுக்கு வைக்கணும். இப்படி தான் சுத்தம் பண்ணக்கூடிய முறை. 3வது பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கரை தரையில் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா கோழிகள் நேரடியாக என்ன பண்ணும், தரையில் காலை வச்சுட்டு அப்படியே தூக்கி அந்த தண்ணி வைக்கக்கூடிய ட்ரிங்கர்லேயும் காலை வைக்குங்க. ஸோ அதனால் தண்ணி கெட்டு போகும். அடிக்கடி கோழி காலால் கிளறாத அளவுக்கு ஹைட்டில் தொங்க விடுங்க. கோழியுடைய கழுத்து ஹைட்டுக்கும் அதனுடைய ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டான ஹைட்டில் பார்த்தோன்னா செட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். 4th பாயிண்ட், தண்ணீர் தேங்கி நிற்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. ட்ரிங்கரில் லீக் இருந்துச்சுனாலும் தண்ணி சுற்றி நிற்கும். அது மாதிரி தண்ணி நிற்கக்கூடாது. நின்றுச்சுன்னா அதை காலை வச்சு திருப்பி ட்ரிங்கரில் காலை வைக்கும். இல்லை அதை திருப்பி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எப்பவுமே ஈரமாக இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தோன்னா கோழிங்களுக்கு நல்லது. கடைசியாக பார்த்தோன்னா ஃபார்மில் எத்தனை ட்ரிங்கர் வேணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோழிங்களுக்கு பார்த்தோன்னா தண்ணி சரியாக கிடைக்கல, நிறைய கோழி இருக்குது, கம்மியான ட்ரிங்கர் வச்சுருன்னா மற்றவங்களால் குடிக்க முடியாது. அப்படி குடிக்க முடியலன்னா அதுங்களுக்கு பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும், சோர்வாகிடும். தண்ணி கிடைக்கலன்னா வெப்பத்தை வெளியேற்ற முடியாது, அந்த பிரச்சனையும் வரும். கடைசியாக